ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெல்லி ஃபேட் ரெடியூஸ்க்கு. இது அதனுடைய செகண்ட் பார்ட்டு தான். அதாவது ட்விஸ்டிங்கில் பண்ணக்கூடிய ஆசனாஸ் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. அந்த ஆசனாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் யோகாவும் மிங்கிளில் தான் நான் உங்களுக்கு வந்து கலந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்கு தேவை பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகணும், தட்ஸ் ஆல். அதுக்கான பயிற்சி தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுவரில் இருந்து தான் நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்டு வந்து சுவரில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கால்கள் இப்படி கிட்டக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த நீ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிவிட்டு இந்த டோ பார்த்தீங்கன்னா ஹீல் வந்து தூக்கியிருக்கணும். டோ டவுனில் இருக்கணும். உங்களுடைய ஹீல் பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணியிருக்கணும். இப்படி ரைட்டில் நீங்கள் வந்து ரைட் சைட் இப்படி பெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த காலை டவுன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லெக்கை ரேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 டைம் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே சேம் அப்படியே திரும்பி பேக் சைடு நின்றுக்குங்க. பேக் சைடு நின்றுட்டு இப்போ உங்கள் கைகளை ஃபஸ்ட்டு ரைட் சைடு, அதாவது உங்கள் கைகளை கொண்டு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்க போகிறீங்க. உங்கள் வயிறு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முறுக்கும். அதனால தான் ட்விஸ்டிங் யோகான்னு சொன்னேன். இது ரைட், நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு. இந்த மாதிரி உங்கள் கைகளை இப்படி திரும்பி திரும்பி பண்ணிக்கணும். இந்த மாதிரி செவுத்தில் போய் என்னால் நிற்க முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் கைகளாலேயே இடுப்பில் கை வச்சுட்டு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ பேக் சைட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஒரு பால் இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இது மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் செவுத்துலேயும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட். இது வந்து உங்களுக்கு சைடு ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். நீங்கள் வந்து நேராக நின்றுக்குங்க. உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டை காதை ஒட்டி டச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டவுன் பண்ணணும். லெஃப்ட் சைட் கைகளை கீழே இறக்கிட்டே வரணும். சைடில் பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணணும். சேம் ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் ரேஸ் பண்ணிக்கணும். இந்த ஹேண்டை டவுன் பண்ணிவிட்டு சைடில் பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 கைகளையும் மேலே உயர்த்தி பண்ணணும். போத் ஹேண்ட்ஸ் கைகளை மேலே உயர்த்திட்டு ஹேண்ட் இன்டர்லாக் பண்ணிட்டுங்க. கையை முடிஞ்ச அளவுக்கு இப்படி வைக்காமல் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது இது பெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைடு இப்படி கை வந்து டவுனில் விடாதீங்க. சப்போஸ் அப்படிலாம் முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப் டவுன் அப் ஹேண்ட்ஸ் டவுன். இது மாதிரி 3 to 10 செட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து இன்டர்லாக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் இன்டர்லாக் பண்ணிவிட்டு தலைக்கு பேக் சைடில் பின் பக்கமாக இப்படி நீங்கள் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் லெக்கை பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி ட்விஸ்ட் பண்ணி டவுனில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு. இது மாதிரி உங்களுக்கு ஒரு 3 to 10 டைம் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ட்விஸ்டிங்கில் பண்ணணும். கிராஸில் செகண்ட் ஸ்டெப். இப்போது ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் நீயில் டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ரைட் நீயில் டச் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் டச் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் கேப் வச்சுக்கணும். 2 feet அளவுக்கு கேப் வச்சுட்டு உங்களுடைய ஹேண்டை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் லெக்கை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் லெக்கை டச் பண்ணணும். அதாவது தனித்தனியாக பண்ணாமல் அப்படியே அட்டாச்சாக பண்ணக்கூடிய ஆசனம் தான் இது. திரிகோண ஆசனம்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு டவுன். நீங்கள் வந்து இப்படி பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸு, உங்கள் கையில் காலில் நீவிட்டே வந்து கால் விரல டச் பண்ணுங்க. கையில் மேலே பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே கிராஸ் போஸ். உங்கள் ஹேண்டு இந்த லெக்கை டச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட். இப்போ ஆப்போசிட்
லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே லெஃப்ட் லெக்கை டச் பண்ணுறீங்க, கைகளை மேலே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அதே டைரெக்ஷனில் இந்த ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் லெக்கை டச் பண்ணணும் கிராஸில். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் வரணும். இது மாதிரி 10 to 3 டைம் நீங்கள் வந்து 3 to 10 டைமும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இது பிடிலாம் இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா குட் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க சிட்டிங்கில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே இந்த மாதிரி உட்காந்துட்டு காலில் 2 feet கேப் வச்சுக்கணும். லைக் நல்லா 2 feet கேப் வச்சுட்டு உங்களுடைய ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் இப்போ என்ன பண்ணீங்களோ அதே அப்படியே சேம் டிட்டோ சிட்டிங்கில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரேஸ் பண்ணிக்கிறோம். இப்போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லெக் டோவை டச் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்டு பேக் சைடு திரும்பி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் ரைட் லெக்கை டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டை பேக் சைட் திரும்பி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் கிராஸ் போஸ். உங்களுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்கை டச் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி கை கட்டிக்கணும். ஃபார்வேர்டில் முன்னாடி பெண்ட் பண்ணணும். உங்கள் ஹேண்டு இந்த எல்போ தரையில் டச் பண்ணணும். முடியாதவங்க நீங்கள் இப்படி மட்டும் இருங்க. இதுவும் தொட முடியலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இப்படி தொடுங்க. உங்களுக்கு வயிற்று பகுதியில் முறுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக்கை டச் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் பேக் சைட் பெண்ட் பண்ணி நெத்தி கால் முட்டியை டச் பண்ணி ஹேண்ட் ஃபிங்கர் எல்போ ஹேண்டினுடைய எல்போ பார்த்தீங்கன்னா தரையை டச் பண்ணணும். முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் 3 to 10 டைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆசனாஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு இப்போ அதே வந்து சிட்டிங்கில் வந்து ஒரு ஆசனாஸ் வரும். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட்டு வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆசனாஸ் தான். முடிகிறவங்க மட்டும் பண்ணுங்கள், முடியாதவங்க பண்ண வேணாம். அப்படியே கீழே கையில் இப்படி ஊனிட்டு இப்படி தலையை டவுனில் தொங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுச்சிட்டு இப்படி கையில் கீழே வைங்க. தென் நெக்ஸ்ட் ஆசனாஸ் இது மாதிரி நீங்கள் மாற்றி திரும்பியும் பேக்வேர்டு ஒரு ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணுன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் டச்சு தண்ணி பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட் பின்னாடி திரும்பி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைட் திரும்பி பாருங்கள். இது மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து பயிற்சிகள் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பயிற்சி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு முட்டி போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆசனாஸ். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டாக தொட்டிருப்பீங்க. இப்போ வந்து கிராஸில் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கை டச் பண்ணணும். இதை நீங்கள் இப்படி கையில் எப்படி வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆப்போசிட் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஹிப்பு வந்து நல்லா முறுக்கிறது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லே அப்பில் ஒரு ஆசனாஸ். இப்போ வந்து நீங்கள் படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு உங்கள் காலில் இந்த மாதிரி உங்கள் பட்டுக்கு கீழே இங்கே முடிஞ்சவங்க இப்படி டச் பண்ணி வைங்க, முடியாதவங்க நோ ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. 2 கால்களையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கைகளை பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெக்கு வந்து இப்போது ரைட் சைடு பெண்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் உங்கள் ஹெட்டை டேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து ஹெட்டு போகும், லெஃப்ட் சைடு லெக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்கள் ஹெட்டு, ரைட் சைடு உங்கள் நீ டவுனில் போயிடணும். ஃப்ளோரை நல்லா டச் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி 3 to 10 டைம் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகணும். தட்ஸ் ஆல். 3 to 10 டைம் பண்ணிக்கோங்க. இது அப்படியே சேம் ஆப்போசிட் இதுக்கு மாற்றாசனம். அப்படியே கீழே குப்புற படுத்துக்கணும், லே டவுன் ஆசனாஸ். அதே சேம் பார்த்தீங்கன்னா கையில் எப்படி வச்சுக்கோங்க, கால்களை மடக்கிக்குங்க.
லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்போ அதே சேம் இப்போ ரைட் சைடு தலையை கொண்டு வர போகிறீங்க, லெஃப்ட் சைடு கால் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் இப்போது லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வரும்போது இந்த கைகளை இப்படி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருப்ப முயற்சி பண்ணுங்கள். முடியலனாலும் நோ ப்ராப்ளம். இப்போது ஆப்போசிட் இதே மாதிரி 3 to 10 டைம் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாஸ் தான். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இதை நீங்கள் அப்படியே எனக்கு இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது யுவர் சாய்ஸ். இல்லை நான் இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாலும் இன்னும் சீக்கிரமாக குட் ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். யோகா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். தட்ஸ் ஆல். யோகா நன்றி.